எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஐஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஐஃபோன் யூஸராக ஒரு பெரும்பாலும் ஒரு கஷ்டமான விஷயங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பேட்டரி சொல்லலாம், இல்லைன்னா மற்றவங்க கூட இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறத சொல்லலாம். பட் ஒரு பெரிய இன்னொரு கஷ்டம் என்னென்னா ஐஃபோனில் ரிங்டோன் செட் பண்ணுறது. ஐஃபோனில் அதனாலே நிறைய பேர் ரிங்டோன் மாற்றாமல் ஒரே ரிங்டோன் வச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லாம் புது தீபாவளி சமயம், அதனால பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் கண்டுக்காதீங்க. ஸோ அதனாலே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லாம் புது ரிங்டோன்ஸ்லாம் அவங்க ரிங்டோனை வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் யூசர்ஸ் என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன், எப்படி ஐஃபோனில் ஈஸியாக ஒரு ரிங்டோன் க்ரியேட் பண்ணுங்கிறத, லைக் செட் பண்ணுங்கிறத. கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். ஆண்ட்ராய்டு அளவுக்கு ஈஸி இல்லை. கொஞ்சம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோனில் ஒரு கஸ்டம் ரிங்டோன் செட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஆப் இந்த கராஜ் பேண்ட். உங்களுக்கு பேர் தெரியுதான்னு தெரில, நான் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணி காட்டுறேன். இந்த கராஜ் பேண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கராஜ் பேண்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆப் ஐஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். அந்த ஆப் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஆப் ஸ்டோரில் போய் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நமக்கு அடுத்து தேவைப்படுறது ஒரு ஆடியோ நோட். இப்போது இது நான் ஆல்ரெடி சும்மா சேவ் பண்ணி வச்சுருக்க நோட்டு. ஸோ இந்த ஆடியோ நோட் இப்போது இது சும்மா இது பண்ணியிருக்கேன். இதுதான் நான் சேவ் பண்ணியிருக்க நோட். லைக் இது என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டிங். இதுதான் நம்ம இன்றைக்கி ரிங்டோனாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபைலை நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. MP4 ஃபார்மேட்டில், MP3 ஃபார்மேட்டில். இப்போ கராஜ் பேண்ட்குள்ளே போகலாம். போன உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும், கீபோர்டுன்ட்டு. நம்ம ரைட்டில் ஸ்வைப் பண்ணி நமக்கு தேவை இந்த ஆடியோ ரெக்கார்டர். இப்போ வாய்ஸ்குள்ளே போங்க. கொடுத்தோன்னே மைக்ரோஃபோன் செட்டிங்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்கும். இப்போது உள்ளே வந்துட்டோம். இப்போது ரெக்கார்ட் பட்டன் பக்கத்தில் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம், ஒயிட் கலரில் வர்ற மாதிரி. ஸோ நமக்கு சில கிளிக்கிங் நாய்ஸஸில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரோ இதை கொடுத்தா மை சாங்ஸ்லாம் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ்ஸை கொடுக்குறோம். இந்த ப்ளஸ் கொடுத்தோம்னா செக்ஷன் ஏ இதெல்லாம் காட்டும். நம்ம இது ஆட்டோமேட்டிக்னு வச்சுக்கலாம். ஏன்னா மேனுவல் வைக்கலாம், பட் ஆட்டோமேட்டிக்குன்னு வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ லென்த் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த பிரிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த பிரிக்கு இருக்கிறத கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நம்ம புது இதுக்கு போகுது. செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்க லூப் கொடுக்கணும். எஸ், இந்த லூப் இதை கொடுத்தோம்னா நமக்கு ஆல்ரெடி சில ப்ரீலோடட் ஆப்பிள் லூப்ஸில் இருக்கும். நம்ம ஃபைல்ஸுக்கு போய்க்கலாம். ஃபைல்ஸ் போய்ட்டு ப்ரௌஸ் ஐட்டம்ஸ் ஃப்ரம் ஃபைல்ஸ் ஆப்னு இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணது இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது இங்கே இருக்குது. இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் இங்கே ட்ராப் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். Hey, this is a test ringtone which is non-copyrighted because this is my voice, so this will be tested for but for copyright reasons I am recording my voice itself as a ringtone. ஓகே, இதுதான் என்னோட ரிங்டோன். இன்னைக்கு நம்ம இதை க்ராப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நார்மலாக இதை இந்த ட்ராக் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான் அலௌடு ஒரு ரிங்டோனுக்கு. ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு ஆடியோ வச்சுருந்தாலும் அது அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா அது லூப் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரோ நம்ம கிளிக் பண்ணி மை சாங்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ இது ஒரு சாங் மாதிரி இதாகும், லைக் நமக்கு சேவ் ஆகும். இப்போது மை சாங்கில் நம்ம செலக்ட் பண்ண ஆடியோ இல்லைன்னா டவுன்லோட் பண்ணது ஏதோ ஒன்று, அது நம்ம கராஜ் பேண்டில் நம்ம லைக் ட்ரிம் பண்ணி நம்ம ஒரு சாங்காக இது பண்ணிட்டோம். இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் கொடுக்குறோம். ஷேர் கொடுத்தோடனே இது நமக்கு கேட்கும் என்ன ஃபார்மேட்டில் வேணும்ன்ட்டு. நம்ம ஒரு ரிங்டோன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரிங்டோனை கொடுக்கலாம்.
ரிங்டோன் க்ரியேட் பண்ணோடனே இது வந்து என்ன ரிங்டோன் நேம்னு இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மூவியோட நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ வந்து ஞாபகம் இருக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் நீங்கள் மல்டிபிள் ரிங்டோன் ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இதாக இருக்கும். இது வந்து ஒரு டெஸ்டிங் இது தானே. ஸோ நான் வந்து மை சாங்குன்னே வச்சுக்கிறேன். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ரிங்டோன் எக்ஸ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போது வந்தோடனே நம்ம வந்து வெளியில் போயிடலாம். இப்போது கராஜ் பேண்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வந்து செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் சவுண்ட் அண்ட் ஹாப்டிக்ஸ்ன்னு இருக்குது. இந்த சவுண்ட்ஸ் அண்ட் ஹாப்டிக்ஸில் வந்து நம்ம ரிங்டோன் போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுதான் நம்மளோட ரிங்டோன். இந்த மை சாங் கோட்டுங்கிறது நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி இது பண்ணது, லைக் நான் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இது வந்து கோட்டோட மூவி சாங்ஸ், லைக் அந்த கோட்டோட பிஜிஎம். ஸோ இப்போ இந்த மை சாங் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். Hey, this is a test ringtone which is non-copyrighted because this is my voice. So this will be tested for how to set ringtone in iPhone video. So this is the ringtone. I know this is a pretty bad ringtone, but yeah. இப்போ நான் இதை வச்சேன்னா இதுதான் ரிங்டோனாக வரும். நமக்கு இந்த ரிங்டோன் தான் டிஃபால்ட்டாக வரும். பட் இப்போதைக்கு நான் இதை வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஐஃபோனில் வந்து நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான்ட்டு. பட் வந்து ஐஃபோனில் வந்து நமக்கு வந்து இதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ரிங்டோன் செட் பண்ணிடலாம். பட் ஐஃபோனில் வந்து ரிங்டோன் செட் பண்ண கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த ஓப்பனிங்னு ஒரு ரிங்டோன் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுவோம்ல, அதுதான் ஐஃபோன் ரிங்டோன்னா பேசிக்கலாகவே எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த ரிங்டோன் தான் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு ரிங்டோன்ஸில் விளையாடணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த ரிங்டோன் அதுக்கப்புறம் லைக் நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை டெலிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதே டெலிட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.